நம்ம இரவு நேரத்தில் வானத்தை பார்க்குறோம் அப்படின்னா குட்டி குட்டி நட்சத்திரங்கள் நம்ம கண்களுக்கு அழகாக காட்சி கொடுக்கும். அந்த நட்சத்திரங்கள் மின்ற மாதிரியும் நம்மளால பார்க்க முடியும். ஆனால் உண்மையிலேயே நட்சத்திரங்கள் மின்னுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த நட்சத்திரங்கள் மின்ற மாதிரியான தோற்றத்தை நம்மளுக்கு காட்டுறது நம்ம பூமியோடைய அட்மாஸ்பியர் தான். ஆனால் ஸ்பேஸில் சில நட்சத்திரங்களும் மின்னதான் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க சயின்டிஸ்டுகள். அப்படி மின்னக்கூடிய நட்சத்திரங்களை பல்சர் ரேட்டிங் ஸ்டார் இல்லாட்டி பல்சர் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவிலையும் நம்ம பல்சர் ஸ்டாரை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலை இதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். பொதுவாக நட்சத்திரங்கள் எல்லாத்துக்குள்ளேயுமே ஹீலியம் ஃபியூசன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயம் நடக்கும். இப்போ நம்மளுடைய சூரியனை கூட ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நம்ம நட்சத்திரத்துக்குள்ளேயும் அந்த ஹீலியம் ஃபியூசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ வரைக்கும் பண்ணப்பட்ட ஆராய்ச்சி மூலமாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா நட்சத்திரத்துக்குள்ளேயும் எரிபொருளாக ஹைட்ரஜன் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஹைட்ரஜன் ஹீலியமை வந்து ஃபார்ம் பண்ணும். ஹைட்ரஜன் அப்படிங்கிறது குறைஞ்சு போகுது, காலி ஆக போகுது அப்படிங்கிற சமயத்தில் அந்த நட்சத்திரத்துக்குள்ள அதிகமாக ஹீலியம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த நட்சத்திரத்தோடைய ஆயுள் காலத்தையே தீர்மானிக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. ஹீலியம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒன்று அதிகமாக இருந்து ஹைட்ரஜன் கம்மியாகுதுன்னா அந்த நட்சத்திரத்தில் எரிபொருள் கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம சூரியனுக்குள்ளேயே அந்த ஹைட்ரஜன் சொல்லப்படக்கூடிய அந்த எரிபொருள் வந்து கம்மியாயிருச்சு, பாதியாக வந்து குறைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஹீலியம் வந்து அதிகம் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து என்ன நடக்கும் ஒரு நட்சத்திரத்துக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீலியம் அதிகமாக உருவானதுக்கு அப்புறம் அது எல்லாமே ஒன்றா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஹீலியமும் முடிகிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனை வந்து உருவாக்கும். இந்த ஹைட்ரஜனும் முடிகிற காலகட்டத்தில் ஆக்சிஜன் அப்படியே உருவாக ஆரம்பிக்கும். ஆக்சிஜனுக்கு அப்புறம் நியான் உருவாகும், நியானுக்கு அப்புறமா மெக்னீசியம் உருவாகும், ஃபைனலா தான் அயன் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ இந்த அயன் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மொத்த நட்சத்திரமும் கொலாப்ஸ் ஆகி அதோட வெளிப்புறம் அப்படிங்கிறது எக்ஸ்ப்ளோட் ஆகும், அதாவது வெடிச்சு தரும் சூப்பர் நோவா. இதுக்கு காரணம் அப்படிங்கிறது இந்த அயன் அப்படிங்கிறது மற்ற எலமெண்ட்ஸ் மாதிரி ஃபியூஸ் ஆகாத காரணத்தினால இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. ஸோ இதுதான் ஒரு சூப்பர் நோவா வெடிச்சு சிதறதுக்கு, அதோ மீன் ஒரு நட்சத்திரத்தோடைய வெளித்தோற்றம் அப்படிங்கிறது வெடிச்சு சிதறதுக்கு காரணமா இருக்கு. இந்த மாதிரி நடக்கும்போது ரெண்டு விதமான பாசிபிலிட்டிஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூரியனை விட 20% நிறையில வந்து பெருசா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சூப்பர் நோவாவா வெடிச்சு சிதறுது அப்படின்னா அந்த நட்சத்திரம் கருந்துளை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பிளாக் ஹோலா மாறும். இரண்டாவது பாசிபிலிட்டி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நட்சத்திரத்தை விட 20% கீழே நிறை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சூப்பர் நோவா வெடிச்சு சிதறுச்சு அப்படின்னா அது பிளாக் ஹோலா மாறுறதுக்கு பதிலா நியூட்ரான் ஸ்டாரா வந்து மாறும். ஸோ இந்த ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் அந்த நட்சத்திரத்தோடைய கோர் அப்படிங்கிறது அயன் கோரா மாறி அது மொத்தமாக கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா அந்த நட்சத்திரத்தோட வெளிப்புறம் அப்படிங்கிறது வெடிச்சு சிதறிச்சு அப்படின்னா சூப்பர் நோவா வெடிச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு விதமான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு நட்சத்திரம் சூப்பர் நோவா வெடிச்சு சிதறின அப்புறம் கூட அது பிளாக் ஹோலா மாறாம ஏன் நியூட்ரான் ஸ்டாரா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் அந்த நட்சத்திரத்தோடைய மாஸ் எடை அப்படிங்கிறது ஒரு 20 சூரியன், நம்மளுடைய சூரியனோட 20 சூரியனுடைய நிறைக்கு கம்மியா இருக்கிற பட்சத்தில் அது நியூட்ரான் ஸ்டாரா வந்து மாறுதுன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் சொல்லப்படக்கூடிய அந்த ஒன்றும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இது ரெண்டும் வந்து சேர்ந்து நியூட்ரான்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். இதனால தான் அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நியூட்ரான் ஸ்டாரா மாறுது, பிளாக் ஹோலா மாறாம. இது உருவான நியூட்ரான் ஸ்டாரோடைய சைஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நட்சத்திரத்தோடைய அந்த மைய பகுதியான கரு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன சைஸ்ல தான் இந்த நியூட்ரான் ஸ்டாரோட சைஸ் அப்படிங்கிறது இருக்கும் சொல்றாங்க. ஆனா எந்த அளவுக்கு சின்னதா இருந்தாலும் அதோடைய மாஸ் எடை அப்படிங்கிறது அதோட சைஸை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டா ஒரு நியூட்ரான் ஸ்டார்ல இருந்து ஒரு டீஸ்பூன் வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த டீஸ்பூனோட எடை நியூட்ரான் ஸ்டார் வந்து ஒரு டீஸ்பூன்ல இருக்கக்கூடிய அதோட எடை அப்படிங்கிறது ஒரு எவரெஸ்ட் மவுண்டனோட எடை எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு அதோட மாஸ் அப்படிங்கிறது சரிக்கு சமமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் அதோட சைஸ் அப்படிங்கிறத நீங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, நம்ம பூமியில இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு சிட்டி எடுத்துக்கோங்களேன், அந்த சிட்டியோட சைஸுக்கு தான் இந்த நியூட்ரான் ஸ்டாரோட சைஸ் அப்படிங்கிறது இருக்கும். பட் ஆனா அதோட எடை அதோட சைஸ் அப்படிங்கிறது அதோட எடையை விட 2 மடங்கு அதிகமா இருக்கும். ஒரு டைம்ல மிகப்பெரிய நட்சத்திரமா இருந்த ஒரு நட்சத்திரம் அது வெடிச்சு சிதறி இந்த மாதிரி நியூட்ரான் ஸ்டாரா மாறி ரொம்ப ரொம்ப குட்டி சைஸ்ல மாறினதுக்கு அப்புறமும் கூட அதோட ஆங்குலர் ரொட்டேஷன் அப்படிங்கிறது சேஃபா இருக்கும் சொல்றாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த பூமி எப்படி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி அந்த நியூட்ரான் ஸ்டாரும் தன்னைத்தானே சுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா அது குட்டி ஆக ஆக அதோட சுழற்சி வேகம் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா
அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அதிகமா இருக்கும்னா பர் செகண்டுக்கு 1000 முறை சுத்திரும்னா பாத்துக்கோங்களேன். கிட்டத்தட்ட லைட்டோட ஸ்பீடை ரீச் பண்ற அளவுக்கு அது ரொம்ப வேகமா சுத்திக்கிட்டு இருக்கும். ஒரு நட்சத்திரம் சூப்பர் நோவா வெடிச்சு சிதறும் போதே அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டும் அப்படிங்கிறது சுத்தமா வந்து கொலாப்ஸ் ஆகிரும் அந்த நட்சத்திரத்தோட சேர்த்து. ஸோ அது நியூட்ரான் ஸ்டாரா மாறினதுக்கு அப்புறம் கூட அதை சுத்தி இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். ஆனா வீக்கா இருந்தாலும் கூட அதோட இன்டென்சிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ இதனால அது அதிகப்படியான காமா ரேடியேஷன்ஸையும் உருவாக்கும். ஒரு ஆவரேஜ் சைஸ் நியூட்ரான் ஸ்டார் அப்படிங்கிறது ஸ்பேஸ் டைமையும் அதே நேரத்தில் லைட்டையும் வந்து பெண்ட் பண்ணுமா. இப்போ எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா இப்போ பூமியில வந்து 12 மாசம் இருக்கு அப்படின்னா அதுவே இந்த நியூட்ரான் ஸ்டார் கிட்ட நீங்க போகும்போது வெறும் 10 மாசத்தை மட்டும் தான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. 2 மாசத்தை இந்த நியூட்ரான் ஸ்டார் அப்படிங்கிறது பெண்ட் பண்ணிரும். ஸோ இதே மாதிரி தான் லைட்டையும் அது வந்து பெண்ட் பண்ணிரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஹோல் மாதிரி தான். ஆனால் பிளாக் ஹோல் பெரிய விஷயத்தை பண்ணிட்டு இருக்கு. இது அதுல இருந்து ரொம்ப 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 கம்மியான சைஸ்ல தான் அது லைட்டையும் டைமையும் வந்து பெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வச்சு ஒரு பிளாக் ஹோல் மாதிரி தான் இந்த நியூட்ரான் ஸ்டாரும் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து இப்போ வரைக்கும் சொல்லப்படுது. இது கூடவே சராசரியா ஒரு நியூட்ரான் ஸ்டாரோடைய மேக்னெட் ஃபீல்ட் அப்படிங்கிறது நம்ம பூமியோட மேக்னெட்டிக் ஃபீல்டை விட 10 லட்சம் மடங்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனாலேயே இந்த நியூட்ரான் ஸ்டார்களுக்கு ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். என்னன்னா அது அதிகப்படியான ரேடியேஷன்ஸையும் காமா ரேடியேஷன்ஸையும் உருவாக்குறதுக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்தோடைய மேல் பகுதியில் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. எக்ஸ்பேண்ட் ஆகிறதையும் சேர்த்து அந்த நட்சத்திரத்தோடைய துருவ பகுதியிலான நார்த் அண்ட் சவுத் போல் இந்த 2 பகுதியில இருந்தும் அதிகப்படியான நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது வெளிப்படுது. அந்த நியூட்ரான்ஸ்ல இருந்து ரேடியேஷன் அப்படிங்கிறதும் வெளியிட்டுக்கிட்டே இருக்குது. அந்த நட்சத்திர சுத்துற ஆங்கிளுக்கும் அந்த 2 பகுதி துருவ பகுதி இருக்கக்கூடிய அந்த 2 பகுதியும் கொஞ்சம் வித்தியாசமா வேற கோணத்துல தான் இருக்கும். அதாவது டில்ட் ஆகி தான் இருக்கும் அந்த நார்த் அண்ட் சவுத் போல 2 பகுதியுமே. ஸோ அந்த 2 பகுதியில இருந்து அதிகப்படியான வெளிச்சமும் ரேடியேஷன்ஸ் நிறைய காமா கதிர்கள் இந்த மாதிரி விஷயங்களும் வெளிப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். இன்னும் வித்தியாசமான ரேடியேஷன்ஸையும் அந்த 2 பகுதியில இருந்தும் அது வெளியிட்டு தான் இருக்கும். இப்படி அந்த நட்சத்திரம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த 2 பகுதியில இருந்து வெளிவரக்கூடிய ரேடியேஷன்ஸா இருக்கட்டும் வெளிச்சமா இருக்கட்டும் அந்த 2 பகுதியும் நம்ம வந்து பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரமே மின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை நம்மளுக்கு கொடுக்கும். ஆனா அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது மின்றது கிடையாது. அதுல இருந்து வெளிப்படக்கூடிய வெளிச்சம் அப்படிங்கிறது நம்மளை கடந்து போகிறது தான் அப்படி மின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதை தான் சயின்டிஸ்டுகளும் பல்சேட்டிங் ஸ்டார் இல்லை பல்சர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் மென்ஷன் பண்றாங்க. பட் இதுல முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எல்லா நியூட்ரான் ஸ்டாருமே பல்சார் ஸ்டார் கிடையாது. அதே மாதிரி எல்லா பல்சார் ஸ்டாருமே நியூட்ரான் ஸ்டார் தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பல்சார் ஸ்டார்ஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதோட வெளிச்சம் அப்படிங்கிறது நம்ம பூமியை கடந்து போனா மட்டும்தான் நம்மளால அந்த பல்சார் ஸ்டார்ஸை வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த பல்சார் ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதுவரைக்கும் சயின்டிஸ்டுங்க 2000 பல்சார் ஸ்டார்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா நம்மளுடைய பால்வெளி அண்டத்துல கோடிக்கணக்கான பல்சார் ஸ்டார்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் வந்து சொல்றாங்க. பட் என்னதான் இருந்தாலும் ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறதுலே பெரிய சிக்கல்கள் இருந்தாலும் எல்லா பல்சார் ஸ்டாரும் ஒரே மாதிரியான வெளிச்சத்தை வெளிப்படுத்துறது கிடையாது. சில பல்சார் ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது அதோட வெளிச்சத்தை ரொம்ப கம்மியான அளவில் வந்து வெளிப்படுத்தும். ஐ மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மங்களா இருக்கிற மாதிரியான வெளிச்சத்தை வெளிப்படுத்தும். இன்னும் சில பல்சார் ஸ்டார் வந்து கொஞ்சம் பிரைட்டா இருக்கக்கூடிய வெளிச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய பல்சார் ஸ்டாரும் இருக்கத்தான் செய்யுது. எல்லா பல்சார் ஸ்டார்லையும் ஒரே மாதிரியான விஷயங்கள் வந்து வெளிப்படுறது கிடையாது. சில பல்சார் ஸ்டார்ல வந்து ரேடியேஷன் வெளியே வரும். சில பல்சார் ஸ்டார்ல காமா ரேஸ் இந்த மாதிரி மாற்றி ஒவ்வொரு பல்சார் ஸ்டாரும் ஒவ்வொரு மூலமான விஷயங்களை வெளியிடக்கூடிய பல்சார் ஸ்டார்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. இது நியூட்ரான் ஸ்டாரோடைய சுழல் வேகம் கூட ஒவ்வொரு நியூட்ரான் ஸ்டாருக்கும் வேறுபடுமா. எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரான் ஸ்டாரோடைய அதோடைய சுழல் வேகம் அப்படிங்கிறது பர் செகண்டுக்கு 1000 முறை அப்படிங்கிற ஸ்டாரும் இருக்கத்தான் செய்யுது. பர் செகண்டுக்கு 500 200 அப்படிங்கிற வேகத்தில் சுத்தக்கூடிய நியூட்ரான் ஸ்டாரும் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. பட் இருந்தாலும் இதோடைய சுழல் வேகம் எப்போ வந்து ரொம்ப கம்மியாகுதோ அப்போ அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது சாதாரண நியூட்ரான் ஸ்டாரா மாறும். ஐ மீன் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரான் ஸ்டார் அப்படிங்கிறது ரொம்ப வேகமாக சுத்த ஆரம்பிச்சு படிப்படியாக கொஞ்சமா அதோட வேகத்தை குறைக்கிற கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது 100 லட்சம் வருஷத்துல இருந்து 1000 லட்சம் வருஷம் வரைக்கும் ஆகுமா. இந்த மாதிரி அதோட சுழல் வேகம் அப்படிங்கிறது படிப்படியாக குறைஞ்சு நார்மல் நியூட்ரான் ஸ்டாரா ஒரு கம்மியான ஸ்பீட்ல சுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரமா மாறுறதுக்கு. இப்படி அதோட சுழல் வேகத்தை வச்சு இந்த நியூட்ரான் ஸ்டார்ஸ் வந்து 3 வகைகளா வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த 3 வகைகள் என்ன, அது என்ன மாதிரியான விஷயங்களை வெளிப்படுத்துது அப்படிங்கிற எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா டீடைலா வந்து அடுத்து வரக்கூடிய இந்த வீடியோட பார்ட் 2ல நான் வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோல இதுவரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் கூட வீடியோக்கு லைக்
லைக் பண்ணலாம், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். பார்ட் 2 பார்க்கணுன்னா இப்போ கூட நம்ம சேகர் விஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மற்ற வீடியோஸை பார்க்கணுன்னா மேலே ஐகால் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.